இந்த உலகத்தில் ஒரு மனிதன், அது ஆணாக இருந்தாலும் அல்லது ஒரு பெண்ணாக இருந்தாலும், அவர் சார்ந்த மனிதர்களுடைய மற்றவர்களுடைய அன்பை பெறுவதற்கு நிறைய முயற்சிகளை செய்கிறோம். அவர்கள் நம்மை நேசிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய முனைப்புகளையும் முயற்சிகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அதிக முனைப்போடு செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் மனிதர்களுடைய நேசம் கிடைப்பதை எல்லாவற்றையும் விட, இந்த உலகத்தில் யாருடைய நேசம் கிடைத்தால் இந்த உலக வாழ்க்கையும் சீர்பெற்று அந்த மறுமை நாளினுடைய மஹ்ஷர் மைதானத்தினுடைய அந்த கேள்வி கணக்கு விசாரணையின் போதும் நம்முடைய கேள்வி கணக்குகள் சீர்பெற்று அல்லாஹ்வுடைய அன்பையும் மன்னிப்பையும் பெற்று சுவனம் செல்ல முடியுமோ அதற்கு தகுதியானவன் தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு. இந்த உலகத்தை படைத்து தன்னுடைய கைக்குள் இந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவளித்து காத்து போஷித்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவனுடைய அந்த நேசத்தை பெறுவதற்கு சில இலகுவான வழிகளைத்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு அப்பால் நாம் என்ன செய்ய மாட்டோம், சோதிக்க மாட்டோம் அப்படிங்கிறான். ஆகவேதான் நம்மால் தூக்க முடியுமான ஒரு பாரத்தை தந்துதான் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இதை தூக்குங்கள், இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், இந்த காரியத்திலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். அப்படி செய்கின்ற போது உங்களுக்கு அது நாளை மறுமையினுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு வழியாக அமையும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிப்பது, லஸ்ஸத்தி முஹப்பத்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிப்பதும், அதே போல அந்த நேசத்தின் மூலமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியினுடைய நிலையும் என்கின்ற ஒரு தலைப்பை தாங்கியதாக இன்றைய இந்த வகுப்பை நாம் என்ன செய்யலாம், அமைத்துக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகமே ஒரு அன்பில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த உலகமே அன்பு என்கின்ற அந்த நேசம் என்கின்ற ஒரு சொல்லிலே தான் என்ன செய்கிறது, தாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அன்பு இல்லை என்று சொல்லியிருந்தால் நமக்கு இந்த இஸ்லாம் கிடைத்திருக்காது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்ற போது சொல்லுகிறான், நபியே, அதாவது நீங்கள் அல்லாஹ்வினுடைய நிஅமத்தின் அருளின் காரணமாகத்தான் இரக்கமாக நடந்து கொள்கிறீர்கள். அப்ப அன்பு என்பது இந்த உலகத்தில் மிக பிரதானமானது. அப்ப அதிலும் ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தினுடைய மனிதர்களுடைய ஆசாபாசங்களை தேடுவதை விடவும், அதாவது மனிதருடைய நேசங்களை பெறுவது என்பது ஒரு அம்சம்தான். ஆனால் இன்று அதிகமான கணவன்மார்கள் மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக பாவத்தை செய்ய முனைவார்கள். மனைவியினுடைய நேசத்தை பெறுவதற்காக எப்படி கணவன் பாவத்தை செய்ய முனைகிறாரோ அதே போல சில மனைவிமார்களும் என்ன செய்கிறார்கள், கணவனுடைய நேசத்தை பெறுவதற்காக தவறுகளை செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் இதை என்ன செய்யவில்லை, ஒரு போதும் அங்கீகரிக்கவில்லை. ஒரு பாவத்தை செய்து அதன் மூலம் ஒரு நலவை சம்பாதிக்க முடியும் என்றால் அதற்கு எத்தனையோ வழிகளை எத்தனையோ பிற மதங்களில் நாம் பார்க்கலாம். அதை இஸ்லாம் என்ன செய்யவில்லை, ஒரு போதும் விரும்பவில்லை. அப்ப இந்த உலகத்தில் அன்பு என்பது, நேசம் என்பது, பாசம் என்பது தான் நிலையானது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதர் நம்மளை விட்டும் பிரிகிறார் என்று வைங்க, மௌத்தாய் போறார். அதிகமாக பேசப்படக்கூடிய மக்கள் யார்? அதிகமாக மக்களால் மௌத்தானதுக்கு பின்னால் பேசப்படக்கூடியவங்க யார்? நல்ல பழக்கமுடைய மக்கள், நல்ல குணமுடையவர், இரக்க குணமுடையவர். எல்லோரும் பேசுவோமா இல்லையா? நல்ல இரக்கமான மனுஷன், நல்ல எல்லோரோடும் நல்ல சிரித்த முகத்தோடு பேசக்கூடியவர் என்றெல்லாம் பேசுவோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடையவும் அவனுடைய தூதருடையும் அன்பு கிடைப்பதென்பது அது மிக பிரதானது. அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய நேசம் கிடைப்பதற்கு என்னென்ன வழிவகைகளை செய்ய வேண்டுமோ அந்த விடயங்களை ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற போது அது அவனுக்கு நாளை மறுமையினுடைய
நரக விடுதலைக்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக அமையும் என்பதை அந்த அடிப்படையை நாங்கள் உள்ளத்தில் வைத்தவர்களாக இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகளை நாம் கவனிக்க வேண்டும். இது இன்னஹுல் ஹுப்ப அல்லதி எம்ல உல் உஜூத், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக இந்த நேசத்தை அடைந்து கொள்வது, நிலையான நேசம், அவனுடைய வாழ்க்கையில் நிலையான அந்த இருப்பையும், அந்த இருப்பு எப்படியான இருப்பு என்று சொன்னால் ஒளிமயமானது. சில மனிதர்கள் உலகத்தில் பிரகாசமான வாழ்க்கையை வாழ்வார்கள். சஹாபாக்குடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களிடத்தில் பொருளாதாரங்களில் குறைய உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் இறை திருப்தி என்கின்ற ஒளியை பெற்றிருந்தார்கள். அந்த ஒளியும் அதே போல வல் கல்பு பிஸ்ஸகீனா, அமைதியான இதயம், அவருடைய உள்ளங்கள் எப்போதும் பதட்டப்படாது. எந்த ஒரு இழப்பை கண்ட போதிலும் அது துவண்டு போகாது. எந்த வகையான ஆபத்துக்களை அவர்கள் எதிர்கொள்கின்ற போதும் அவருடைய உள்ளம் நிலை குலையாது. அப்ப அந்த அமைதியான அந்த சக்கீனத்தான அந்த இதயம், வர்ரூஹு பில் யகீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது ஆன்மாவுடைய உறுதி, நம்முடைய உள்ளத்துடைய உறுதி, இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. முதலாவது, அவனுக்கு இந்த உலகத்தில் ஒளிமயமான வாழ்க்கை, தமிழில் சொல்வதாக இருந்தால் ஒளிமயமான பிரகாசமான வாழ்க்கை. அடுத்தது இரண்டாவதாக அமைதியான உள்ளம், சாந்தமான உள்ளம், எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எதையும் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு உள்ளம். அதே போலதான் அவனுடைய உறுதியான ஆன்மா, அவனுடைய உயிர் அவனுடைய ரூஹ் எப்படி இருக்கும் என்று சொன்னால் எதையும் பார்த்து அஞ்சாது. அல்லாஹ்வை சந்திக்கின்ற நிலையிலும் கூட அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பியவனாக அவன் என்ன செய்வான், அந்த உள்ளத்தை கொண்டவர் முன்னாகுவான். அப்ப அல்லாஹ் தஆலா இதற்குரிய மிக முக்கியமான வழியாக அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிதாஅத்தில்லா வத்திபா சுன்னத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ்வுக்கு வழிபடுவதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதும் தான் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைப்பதற்கு மிக முக்கியமான காரணம். நம்ம தொடர்ந்த இந்த நிகழ்ச்சியில தொடர் தலைப்புல நிறைய தலைப்புகளை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு விடயங்களுமே அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு பல தலைப்புகள்ல பல வழிகள் இருக்கிறது. ஒன்று மாத்திரமல்ல, நம்ம அல் குர்ஆனை ஓதுவது, இஸ்திக்பார்களை அதிகமாக செய்வது, திக்ரு செய்வது, இப்படி நன்மையான காரியங்கள், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைவதற்கான ஒரு வழிதான். அதில் பிரதானமான ஒரு தலைப்பாகத்தான் இன்றைய தலைப்பை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒரு விடயத்தை நமக்கு கடமையாக்குகிறான். அதை செய்தால் அல்லாஹ்வுடைய நேசமும் உங்களுக்கு கிடைத்துவிடும் அப்படிங்கிறான். சூரத்துல் ஆல இம்ரான்ல 31வது வசனத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற போது, அதாவது குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியை நீங்க அந்த மக்களுக்கிட்ட சொல்லுங்க, மூமின்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் உண்மைக்கு உண்மையாக அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வின் மீது நேசத்தை நாம் நம்முடைய உள்ளங்களில் முழுமையாக நிரப்பி வைத்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அவர் வெறுக்கிறார், அவர் நம்மளை கண்டுகொள்ளவில்லை, இவர் நம்மை கண்ணியப்படுத்தவில்லை, அவர் நமக்குரிய இடத்தை தரவில்லை என்றெல்லாம் நாம் என்ன செய்ய மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். அது ஒரு பிரச்சனையாகவே நமக்கு இருக்காது சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு உண்மையில் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வழி என்ன தெரியுமா? ஃபத்தபிஊனி, நபியை நீங்க சொல்லுங்க அந்த மக்களுக்கு, என்னை பின்பற்றுங்கள் என்று அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க. அப்ப இந்த உலகத்தில் ஒரு மூமினுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைப்பதற்கு மிக பிரதானமான வழி என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதுதான். அது அல்லாம அடுத்த வகையில் நம்ம என்ன கட்டத்தில் அல்லாஹ்வுடைய நேசத்தை தேடினாலும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கை வழிமுறையை நமக்கு சுன்னா என்று வழிகாட்டுகிறார்களோ அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதுதான் அந்த அல்லாஹ்வுடைய இறை நேசத்தை பெறுவதற்கு, அல்லாஹ்வுடைய இறை அன்பை அடைந்து கொள்வதற்கு
மிக முக்கியமான பிரதானமான வழி வாயல் என்பதை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படி ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் நான் சித்தாந்தங்களை எல்லாம் துறந்து, சமூகத்துடைய வழிகாட்டுதல்களை எல்லாம் துறந்து, ஊர்வலமை எங்களுடைய பரம்பரையை நாங்கள் செய்து வந்ததை எல்லாம் துறந்து, எப்போது ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பின்பற்றத்தக்க ஒரு தலைவராக, ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ்கிறாரோ, அப்போது அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு செய்யக்கூடிய அருள் என்ன தெரியுமா? 2 விஷயங்களை அல்லாஹ் தஆலா செய்கிறான். 2 விஷயங்களை அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு செய்கிறான். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், முதலாவது அந்த அடியானுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விடுகிறது. எதற்காக? அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக அவன் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறான். அப்படி பின்பற்றுகின்ற போது அவனுக்கு என்ன செய்கிறது? அல்லாஹ்வுடைய அந்த நேசம் கிடைத்து விடுகிறது. அடுத்ததாக ரப்புல் ஆலமீன் செய்யக்கூடிய இன்னொரு பேருபகாரம் என்ன தெரியுமா? வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய அத்தனை பாவங்களையும் நான் உங்களுக்கு மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்கு தருகிறான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகின்ற போது அல்லாஹ் தஆலா அவனுடைய நேசத்தை எங்களுக்கு கடமையாக்கி அவன் நம்முடைய பாவங்கள் அத்துணைகளையும் நமக்கு மன்னிக்க கூடியதாக ரப்புல் ஆலமீன் ஆக்குகிறான். இது அல் குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரானுடைய 31வது வசனம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதே போல சகோதரர்களே, அல் குர்ஆன் இப்படியும் சொல்லி காட்டுகிறது. எப்படி? வமை யுத்இல்லாஹ வ ரசூலஹு யுத்கில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خالدين فيها وذلك الفوز العظيم. சூரத்துல் நிசாவுடைய 13வது வசனத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற போது, யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு நடக்குகிறார்களோ, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபட்டு நடக்குகிறார்களோ, யுத்கில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களை நாம் அந்த சுவர்க்க சோலைகளில் பிரவேசிக்க செய்வோம், சுவனத்தில் அவர்களை நுழைவிப்போம். அந்த சுவனம் எப்படியானது? அதன் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது. காலிதீன ஃபீஹா, அந்த சுவர்க்க சோலையில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வதாலிக்கல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வையும் பின்பற்றுகின்ற ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சுப செய்தி. அதே வசனத்துடைய அடுத்த வசனத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற செய்தியை பாருங்க. வமை யஅஸில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்து நடக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் யார் மாறு செய்து நடக்குகிறார்களோ, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யுத்கில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, அவர்களை அந்த நரக நெருப்பில் நாம் என்ன செய்வோம்? நுழைவிப்போம். காலிதீன ஃபீஹா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நரக நெருப்பில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வலஹு அதாபும் முஹீன், அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய நோவினை தரக்கூடிய மோசமான வேதனையும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்ற போது அவனுக்கு இது எல்லாவற்றையும் விடவும் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கிறது. அதோடு சுவனம் செல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறது. அதே நேரத்தில் யார் தான் தோன்றித்தனமாக தன்னுடைய மனோ இச்சைகளை பின்பற்றி அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாற்றம் செய்து வாழுகிறார்களோ, அவர்களை அல்லாஹ் தஆலா நரக படுகொலியில் வீழ்த்துவான். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்கின்ற எச்சரிக்கை செய்தியையும் ரப்புல் ஆலமீன் செய்கிறான், எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அதே போல சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வகத் பையன நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அதாவது மிஃப்தாஹு ஹலாவத்துல் ஈமான், அல்லாஹ் தஆலா எப்படி இந்த அல்லாஹ்வுடைய நேசத்தை ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதன் ஈமானுடைய சுவையை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அது நேசத்தின் மூலமாகத்தான் சாத்தியம். அதாவது இறை திருப்தியின் மூலமாகத்தான் அது சாத்தியமாகும். அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லுகின்ற போது 3 அடிப்படைகளை என்ன செய்கிறார்கள்? நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த 3 அடிப்படைகளையும் ஒரு மூமின் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற போது அதுவும் என்ன செய்கிறது? அவனுக்கு ஈமானுடைய சுவையை உணர்ந்த ஒரு மூமினாக, வெறுமனே பெயர் தாங்கிகளாக முஸ்லிம்களாக வாழாமல்
அல்லாஹ்வுடைய அந்த ஈமானுடைய சுவையை, அந்த இன்பத்தை அடைந்த மூமின்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். இந்த உலகத்துல நீங்க வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை பின்னணிகளை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தாலும் சரி, இந்த உலகத்துல சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த, அதாவது நபிமார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், அதற்கு பின்னால் வந்த நல்ல இமாம்கள், மனிதர்கள், சிறந்த உலமாக்கள் என்று இப்படி எல்லாருடைய வரிசையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய வாழ்க்கையில் பிரதானமாக இருந்தது என்ன தெரியுமா? இறை திருப்தி மட்டும்தான். அல்லாஹ்வுடைய நேசத்தை நான் பெற்றுக்கொள்வதற்காக என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்பதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அப்படியான நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களை என்ன செய்தான்? வாழ வைத்துதான் மரணித்திருக்கிறார். அவர்கள் அவமானப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை, அவருடைய நேசத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய இழப்பீடுகள் செய்தார்கள், நிறைய விலை கொடுத்தார்கள் தான், இல்லை என்பதற்கில்லை. ஆனால் இந்த உலகத்தில் ஈமானை சுவைக்காதவரை அவர்கள் மௌத்தாகல, ஈமானுடைய இன்பத்தை அடையாமல் அவர்கள் மரணிக்கவில்லை என்கின்றதை வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கின்ற போது நமக்கு என்ன செய்யும்? அது அழகான நமக்கு சொல்லித்தரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். யார் இந்த மூன்று விடயங்களை அடைந்து கொள்கிறார்களோ, பெற்றுக்கொள்கிறாரோ, அவர் ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டார் அப்படின்னாங்க. இந்த மூன்றும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதா என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதாவது மறுபரிசீலனை செய்ய வேண்டும். முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. இந்த உலகத்தில் ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும்? அந்த ஈமானுடைய சுவையை அடைவதென்றால் முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம், அவனுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எல்லாவற்றையும் விட என்ன செய்வது? நேசத்துக்குரியவர்களாக மாறுவது. அப்படின்னா என்ன? அதனுடைய வெளிப்பாடு என்ன? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நேசத்துக்குரியதாக மாறுவது என்றால் என்ன அதனுடைய வெளிப்பாடு என்று சொன்னால், சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் கட்டளையிட்ட விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் முடியுமான அளவு எடுத்து நடப்பது, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எச்சரிக்கை செய்து அதை விலக்கி கொண்டு வாழுமாறு சொன்ன விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக அந்த பாவங்களை நீங்கி வாழ்வது. இதுதான் என்னது? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரை நேசிப்பதற்கான அடையாளம். ஒரு மனிதர், ஒரு தாயை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய உம்மா நம்மை நேசிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்வோம்? உம்மா தன்னுடைய தாயினுடைய உள்ளம் விரும்புகிற மாதிரி நடப்போம். தன்னுடைய தந்தையுடைய உள்ளம் அவர் என்ன ஆசைப்படுறாரோ, என்ன சொல்லுகிறாரோ, அந்த சொல் பேச்சு கேட்கிற மாதிரி நடப்போம். வீட்டில் 4-5 பிள்ளைகள் இருந்தாலும் உம்மா வாப்பாவுக்கு கட்டுப்பட்டு உம்மா வாப்பாவுடைய சொற்களை மதித்து அதை சரியான முறையில் கடைபிடித்து வாழக்கூடிய பிள்ளைக்கு கொஞ்சம் அன்பு கூடத்தான் இருக்கும். ஏன்? பாப்பா உம்மா சொல்ல மாதிரி கேட்கிறாரு. அதே போல சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எல்லாவற்றையும் நேசத்துக்குரியதாக மாறுவது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒருவரை நேசிப்பது, ஒரு மனிதரை நாங்கள் நேசிப்பது, அது நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய தாய் தந்தையர்களாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக நண்பிகளாக இருக்கலாம். இப்படியானவர்களை நாம் நேசிக்க வேண்டும் அல்லாஹ்வுக்காக. அவரிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை பார்த்தோ அல்லது எங்களுக்கு இவர்கள் மூலமாக ஏதாவது செய்து கொள்ளலாம் என்கின்ற இந்த விடயங்களுக்காகவோ அந்த நேசம் இருக்க மாட்டாது. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், உன்னை அல்லாஹ்வுக்காக நான் என்ன செய்வேன்? விட வேண்டிய நிலை வந்தால் விடுவேன், அப்படிங்கிற மாதிரி அந்த நேசம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், وأن يكره أن يعود في الكفر كما يكره أن يقذف في النار. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, ஈமானை, இஸ்லாத்தை அடைந்ததற்கு பின்னால், அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெளிவாக அவன் இஸ்லாத்தை விளங்கி வந்ததற்கு பின்னால், அந்த இஸ்லாத்தை விட்டும் உலக லாபங்களுக்காக வேறு மதத்தை அல்லது வேறு மார்க்கத்தை தாண்டி அவர் நேசிக்க போவது, இந்த இஸ்லாத்தை விட்டு துறந்து போவது என்பது இந்த உலகத்தில் அவனுக்கு எப்படி வெறுக்க வேண்டும் என்றால் அந்த வெறுப்பதற்குரிய அளவுகோலையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நெருப்புல என்ன ஒருத்தர் வந்து போட போறார் என்று சொன்னால் நம்ம அதை விரும்புவோமா? யாருமே விரும்ப மாட்டோம். நெருப்புல தூக்கி போட போறாங்கன்னு சொன்னா யாருமே என்ன செய்ய மாட்டோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால்
இதே போன்று ஒரு முஸ்லிம் அவன் ஈமான் கொண்டதுக்கு பின்னால அவன் திரும்ப அந்த குஃபருக்கு இறை நிராகரிப்பான காரியங்களை செய்வதற்கு அவன் சொல்லுவது இப்படி வெறுப்புக்குரியதாக அமைய வேண்டும். இந்த மூன்றும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், அவன் ஈமானுடைய சுவையை அடைந்த ஒரு முஸ்லிம் என்கின்ற அளவுகோலை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல சகோதரர்களே, அல்லாஹ் தாலா எப்படி இந்த விடயத்தை ஆக்கியிருக்கிறான்னு சொன்னால், அஹ்மியத்து முஹப்பத்தில்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிப்பதனுடைய முக்கியத்துவம். அதற்கு அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பை நாம் பார்க்கின்ற போது நிறைய சிறப்புகளை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இந்த செய்தியில் உடன்படக்கூடிய ஒரு விடயம், ஒரு செய்தி என்னென்று சொன்னால், அதாவது யார் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் உண்மைக்கு உண்மையாக நேசிக்கிறாரோ, ஃபமன் அஹப்பல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உண்மைக்கு உண்மையாக யார் நேசிக்கிறார்களோ, அவனுடைய அந்த நேசம் இந்த உலகத்தில் எதோடும் ஒப்பிட முடியாத ஒரு நேசமாக இருக்கு. அந்த நேசத்துடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அவனுடைய கல்பு, அவனுடைய உள்ளம் ஈமானை, அதாவது அமைதியை பெற்றுக்கொண்ட ஒரு உள்ளமாக அந்த உள்ளம் இருக்கும். யார் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறாரோ அவருடைய உள்ளம் எப்படியான உள்ளமாக இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அவர் அன்புக்கு, அதாவது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் உள்ள அந்த அன்பினுடைய இடத்தை யாருக்குமே கொடுக்க மாட்டார். அப்படியான ஒரு இடத்தை அடைந்திருப்பார். அதே போல அல்லாஹ் தாலா ஒரு அடியானுடைய அந்த நேசத்தை அவனுக்கு அல்லாஹ் தாலா கடமையாக்கின்ற போது அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான் தெரியுமா? அல்லாஹ் தாலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது சூரத்துல் மாஇதாவுடைய 54வது வசனத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இந்த அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டான் என்று சொன்னால், அந்த கூட்டத்தை எப்படி அல்லாஹ் தாலா அமைப்பான் என்று சொன்னால், அந்த சமூகம் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனா, அவர்களும் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய வரம்புகளை தன்னுடைய வாழ்க்கையில் பேணி நடப்பார்கள். எப்படி இந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் அல்லாஹ் தஆலா அனுமதித்த விடயங்களை எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக தவிர்ந்து கொள்கிறோமோ, அல்லாஹ் தஆலா தடை செய்த விடயங்களை எல்லாம் முற்றுமுழுதாக நாம் ஒதுங்கி வாழ்கிறோமோ, இதே நிலை அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கின்ற போது அந்த அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது நேசம் உள்ள மக்களாக, அல்லாஹ்வுடைய அன்பு ஒன்றுதான் என்னுடைய குறிக்கோள், யாருடைய மெச்சலுக்காகவும் யாருடைய போற்றுதலுக்காகவும் எவருடைய முகஸ்துதிக்காகவும் நான் இதை செய்யவில்லை என்கின்ற நிலையில் அவருடைய நேசம் இருக்கும். அல்லாஹ்வும் அந்த மக்களை என்ன செய்வானா? நேசிப்பானா. அப்ப அல்லாஹ்வும் அவர்களை நேசிக்க, அவர்களும் அல்லாஹ்வை நேசிக்க ஒரு விதமான அந்த ஈமானிய உணர்வை அவர்கள் உச்சத்தில் அடைந்தவர்களாக அந்த மக்கள் இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் தஆலா நிறைய வரலாறுகளை சொல்லுகிறான். அல் குர்ஆனில் ஒரு சஹாபியுடைய வரலாற்றை சொல்லுகின்ற போது நான் நினைக்கிறேன், அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறேன், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறான். அவர் ஒரு யுத்த காலத்தில் அவர் மூமினாக இருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய தந்தை என்ன செய்யவில்லை? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. இந்த நேரத்தில் யுத்த காலத்தில் பாப்பாவை விட்டு அப்படி விரண்டு போக பார்க்கிறார், தள்ளி போறாரு. திரும்ப பாப்பா என்ன செய்யறார்? குறுக்க இருக்கிறாரு. திரும்ப அவர் என்ன செய்யறாரு? அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போறார். இப்படி 2-3 வாட்டி நடந்ததுக்கு பின்னால கடைசியாக அவர் ஒரு காபிர் என்கின்ற அடிப்படையில் அவரை கொலை செய்து விடுகிறார். யார்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இந்த மகன். இந்த சம்பவத்தை ரப்புல் ஆலமீன் பொருந்தி கொண்டவனாக அல் குர்ஆன் வசனத்தில் அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவருடைய உள்ளத்தில் ஈமானை பதித்து விட்டான் என்று ரப்புல் ஆலமீன் சாட்சி பகர்கிறான். அவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய கட்சிக்காரர்கள் என்று அந்த சம்பவத்தை அவர் செய்த நோக்கம் தன்னுடைய தந்தை என்று கொஞ்சம் விலகி போகிறார். அல்லாஹ்வுக்காக கடைசியாக என்ன செய்கிறார்? அவரை கொலை செய்து விடுகிறார். இந்த நேசம் எப்போ வரும் தெரியுமா? இந்த ஒரு நிலை ஒரு மூமியுடைய வாழ்க்கையில் எப்போ வரும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த விடயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். ஒரு பாவத்தை நம்முடைய பிள்ளைகள் சொல்லுகிறது, பாப்பா எங்களுக்கு இதை செஞ்சுதாங்க என்று. பாப்பா சொல்லுகிறார், இல்லை இதை செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை நமக்கு கிடைக்கும், இதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த நிலை எப்போ வரும் என்று சொன்னால், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் முதல் நிலையில் நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதே போல சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, ஒரு முறை ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறான். ஃபக்கத் சஅல ரஜூலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். மத்தஸ்ஸாஅ, மறுமை நாள் எப்போது வரும் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ஃபகால லஹு மாதா அஅதத்த லஹா, அதாவது அந்த மறுமைக்காக நீ எதை தயார் பண்ணி வச்சிருக்கிற, என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. கேட்ட நேரத்தில் சுபஹானல்லாஹ், அந்த தோழர் சொன்ன பதிலும் அவர் அந்த அந்த பதிலுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அங்கீகாரமும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் மிக பிரதானமாக தேவை சகோதரர்களே. அவர் சொல்லுகிறார், மா அதத்து லஹா மின் கதீரின் சலாத்தின் வலா சியாமின். அவர் சொல்ல, யார் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்பாடும் கிடையாது, அளவுக்கு அதிகமான நன்மைகளை நான் செய்யவும் கிடையாது. நோன்பாக இருந்தாலும் தொழுகைகளாக இருந்தாலும் அதிகமாக மேலதிகமாகலாம் என்ன செய்யல, நான் பிரத்தியோகமாக செய்யல. ஆனால் இல்லா அன்னி உஹிப்புல்லாஹு வ ரசூலஹு, என்னுடைய உள்ளத்துல அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் உள்ள நேசம் மட்டும் இருக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது விசேடமான சுன்னத்தான மேலதிகமான அமல்கள் என்று என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்னுடைய உள்ளத்துல நிறைஞ்சிருக்கிறாங்க யார் தெரியுமா, அல்லாஹ்வும் தூதருடைய உள்ளத்துல நிரப்பமாக இருக்கிறார்கள், பூரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் மீதுள்ள அன்பும் பற்றும் பாசமும் அவருடைய உள்ளங்களில் நிறைவாக இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசித்தாயோ, யாருடைய நேசத்தை நீ வைத்திருக்கிறாயோ அவர்களோடையே நீ இருப்பாய், நாளை மறுமையில் அவர்கள் கிடைப்பார்கள், அந்த நேசம் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நேசத்துக்குரிய மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதற்கு இப்படியான சம்பவங்கள் நமக்கு ஒரு அழகான படிப்பினாக இருப்பதை பெருமானார் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொல்லுகின்ற போது இன்னும் சில செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதாவது வஹுவமா யஜ்அலுல் அப்து அலா சிராத்தில் முஸ்தகீம், எந்த ஒரு அடியான் அதாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட்டு நடக்கிறானோ அவன் நேரான பாதையில் தான் இருக்கிறான் அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ஒரு அடியான் ஒரு 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 ரப்புல் ஆலமீனுடைய அடியான் வழிபட்டு நடக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறான் என்று சொன்னால் அந்த அடியான் அதாவது நேரான பாதையில் தான் இருக்கிறான் என்று என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதே போல சகோதரர் இன்னும் சில செய்தியில பாருங்க, அதாவது நம்பிக்கையை வலுப்படுத்தக்கூடிய ஈமானியை உறுதியை அதிகரிக்கக்கூடிய சில விடயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய நம்பிக்கையை அதிகரிக்க வலுப்படுத்துவதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் அவனுடைய ஈமானை என்னது அதிகரிப்பதற்கும் உண்டான சில விடயங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, அதாவது எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு மனிதன் அவனுடைய இதயம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் கல்பு நிறைய அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கும், அல்லாஹ்வுடைய அந்த அன்பு இருக்கும். அதே போலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதனை சந்தேகம் கொள்வதற்கு எந்த ஒரு வழியும் இருக்காது. அவனுடைய உள்ளத்துல இவன் நடிக்கிறானோ இல்லை இப்படி செய்யறானோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு எந்த ஒன்றுமே இருக்க மாட்டாது. அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய இயல்பான அந்த வாழ்க்கை இருக்கும், அவருடைய உள்ளத்துடைய வெளிப்பாடுகள் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சில 2-3 செய்திகளை நான் சொல்லிவிட்டு நிறைவுக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முலாஹிரு லத்ததி முஹப்பத்தில்லாஹி வ ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதனுடைய அல்லாஹ்வை நேசிப்பதனுடைய வெளிப்பாடுகள் என்று
சில விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற போது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை சந்திப்பதும் அல்லாஹ்வோடு உரையாடி மகிழ்வதும் அந்த மூமினுடைய வாழ்க்கையில் இன்பமாக இருக்குமாம். அல்லாஹ்வை சந்திப்பதும் அல்லாஹ்வோடு உரையாடுவதும் அந்த அடியானுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கும். எப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், வஅக்ஸர மின் முனாஜத்திஹி ஃபிஸ் ஸஹர். சஹருடைய நேரம் இருக்கிறதே, நம்ம நோன்பு காலம் எலும்புவோம் கூடுதலாக. ஏனைய காலங்களில் சஹருக்கு எழும்புவது மிக குறைவு. சஹருக்கு எழும்புவது என்பது நோன்பு பிடிப்பதற்கு மாத்திரம் உண்டான ஒரு எழும்புதல் கிடையாது. அந்த அடிப்படையை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நிறைய பேர் நோன்புல மட்டும்தான் அந்த சஹருக்கு எழும்புறோம். ஆனால் இந்த சஹருடைய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த வேண்டுதல், அல்லாஹ்வுடைய அந்த தேவைகளை அவருடைய தேவைகளை அல்லாஹ்வோடு என்ன செய்வார்கள், தொடர்பில் இருப்பார்கள். இது முதலாவது அம்சம். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வா தால சுஜூதி ஃபிஸ் ஸலா. அவருடைய தொழுகையினுடைய சுஜூதுகள் சுப்ஹானல்லாஹ் நீளமானதாக இருக்கும். அப்ப இரண்டு காரியம் பாருங்க, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு இதுவும் ஒரு என்ன செய்கிறது, துணை நிற்கிறது. முதலாவது சஹருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம் எழும்பி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மன்றாடுவார்கள், அவருடைய வேண்டுதல்களை அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், அவருடைய பிரச்சனைகளை முறைப்படுவார்கள். அதே போல அவருடைய தொழுகையினுடைய சுஜூதுகள் மிக நீளமானதாக இருக்கும் என்கின்ற செய்தியையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள். எனவே சகோதரர்கள், இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துவதற்காக. எனவேதான் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த காலங்களில் இதனுடைய தொடர்ச்சியையும் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய நேசத்தையும் முழுமையாக பெற்றுக்கொண்ட அடியார்களாக நம்முடைய ஆன்மாக்கள், உயிர்கள் நம்முடைய உடல்களை விட்டும் கலட்டப்படுகின்ற போது, யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, ஏ மனம் நிறைந்த ஆத்மாவே என்று அல்லாஹ்வுடைய சுப செய்திகள் சொல்லப்படக்கூடிய நிலையில் நம்முடைய உயிர்கள் பிரிய வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய இலக்காக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படி அவனுடைய ஆசி பெற்ற ஆன்மாக்களாக இந்த உலகத்தை விட்டும் நாங்கள் பிரிகின்ற போது எங்களுடைய உயிர்கள் அவனை அடைந்து செல்வதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகம் அதற்கு முயற்சி செய்வதற்குரிய ஈடுபாட்டையும் உள்ள உறுதியையும் உடல் பலத்தையும் தந்தருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.